அதனால் பராத் இரவு என்பது அது வீணான இரவு அல்ல, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஹம்சு லயாலி, 5 இரவுகள் இருக்கிறது, லா யுரத்து ஃபீஹின்ன துஆ, துஆவை அல்லாஹ் தஆலா மறுக்கிறதே இல்லை. 5 இரவு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். முதல்ல லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவு. இது என்னங்க சொல்லிட்டு அது கொண்டு ஸ்பெஷலா அப்படின்னா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், அல்லாஹ் அந்த ஏற்றத்தாழ்வு வச்சது அல்லாஹ். எல்லா நாளும் ஒரே நாள் தானங்க, ஏங்க ஜும்மாவுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம்? ஏன் ஜும்மாவுக்கு மட்டும் 2 ரக்காத் தொழுதுட்டு போகணும்? சனிக்கிழமை வரவில்லாமல, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போலாம் இல்லையா? அல்லாஹ் அந்த நாள்களை ஒதுக்குகிறான். அந்த நாட்களுக்கான ஜும்மா சிறந்த நாள் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறானா? எல்லா மனுஷனும் ஒண்ணும் சொல்லுவான், யாருக்கெல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்க கூடாதுமா. அப்புறம் அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்து எனது சிறப்பிற்குரியவர்கள் பிரியத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுத்து அந்த கல்வியை, குர்ஆனுடைய கல்வி அவங்கள்ட்ட கொடுக்குறான். அந்த கல்வி தொடர்ந்து கியாமத் நாள் வரை காவல் கொண்டது இல்லையா? அவர்களும் சிறப்பிற்குரியவர்கள். அல்லாஹ் அந்த தராதரத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ். அப்போ சில இரவுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவு என்பது அன்றைக்கு துஆ செய்த அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. அதே போல ரஜபு மாதத்தினுடைய முந்திய இரவு, அதே போல நிஸ்பு ஷாபான், பராத்துடைய இரவு, அதே மாதிரி லைலத்துல் ஈத், லைலத்துல் நஹ்ர், 2 பெருநாட்களுடைய இரவில அல்லாஹ் தஆலா துஆவை மறுப்பதில்லை என்ற ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் யோசித்து பார்க்கிறோம், ரப்புல் ஆலமீன் பராத் இரவு குறித்து நிறைய ஹதீதுகளை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னொரு ஹதீஸ், ஷாபான் மாதத்துல அதிகமா ரசூலா நோன்பு வைப்பாங்க. ஆயிஷா நாயகி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதத்துல நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம்? நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறத நான் பார்க்கிறேனே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி குல்லு நஃப்ஸின் மைத்தத் தில்க ஸனத், ஷாபான் பிறை 15 அன்றுதான் இந்த ஆண்டில் யார் யார் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். ஃபஉஹிப்பு ஐயத்தியனி அஜலி, என்னுடைய மௌத்துடைய நாள் வருமா இல்லையா? என்னுடைய மௌத்துடைய நாள் வருவதை நான் பிரியப்படுகிறேன். அனசாயிமோன், நான் ஒரு நோன்பாளி என்று எழுதப்படுவதை நான் பிரியம் வைக்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதான் ஹதீஸ். சாத்தா விளக்கமா சொல்றேன் பாருங்க. ஏங்க ஷாபான் பிறை 15 நோன்பு வைக்கிறேன் ஆயிஷா நாயகி கேட்கும் போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றுதான் அடுத்த ஆண்டிற்குள் யார் யார் வஃபாத் ஆகுவார்கள் என்று எழுதப்படுகிறது. ஒரு கால் வரக்கூடிய ஆண்டு நான் மவுத் என்று இருந்தால், நான் நோன்பு வைத்திருந்தால், ஒரு நோன்பாளியினுடைய பெயரை எடுத்துத்தான் மவுத்தாகக்கூடிய பட்டியலில் சேர்ப்பார்கள். பட்டியலில் சேர்க்கிற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொல்ற ஹதீஸ் புரிஞ்சுதுங்களா? ஏன் ஷாபான் பிறை 15 பகல்ல நோன்பு வைக்கணும்னு சொன்னா, சப்போஸ் நமக்கு மவுத்து நல்லா தீர்மானிச்சிருந்தாருன்னா நம்ம பேர் எல்லாம் எழுதுவாங்க, லிஸ்ட் எழுதுவானா இல்லையா? அப்படி லிஸ்ட எழுதுற பொழுது நம்ம நோன்பு வச்சிருந்தா, ஒரு நோன்பாளி இன்றைக்கு நோன்போடு இருக்கிறார், இந்த நோன்பாளி இந்த ஆண்டு வஃபாத் ஆகுவார் என்று எழுதுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருப்பதை விருப்பப்படுகிறேன் ஆயிஷா என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்னத் அபி யாலா, தஃப்சீர் குர்துபி, தஃப்சீருல் மன்சூர் என்ற கிதாபுகளில் இது மாதிரியான ஹதீதுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்ம நோன்பு வைக்கிறது அது வீணா போனது இல்லை, நமக்கு அது வீணாக ஒரு காலம் ஆகாது. ஒரு காலம் நாம் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? அடுத்த ஆண்டு நம்ம இருப்போமா தெரியாது. ஆனால் அல்லாஹ் நம்மளை மரண பட்டியல்ல சேர்த்துட்டான்னு வைங்களேன், இத்தனை ஆண்டு இத்தனை பேர் மௌத்தாயிருவாங்கன்னு சேர்த்துட்டாருன்னா நம்ம ஒரு நோபாலியா இருந்தா வெற்றிக்குரியவர்களா இல்லையா? நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது மாதிரியான செய்திகளை சொல்லி தருகிறார். அப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷாட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷாவே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வார்கள், ஃபீஹா அய்யுக்தப குல்லு மௌலூதும் மின் பனி ஆதம், இந்த வருஷம் எத்தனை நபர்கள் இந்த உலகத்திலே பிறப்பார்கள் என்று பட்டியல் தயாரிக்கப்படுகிறது.
எத்தனை மனிதர்கள் மரணிப்பார்கள் என்பதும் இந்த நாளிலே பட்டியல் தயாரிக்கப்படுகிறது என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எத்தனையோ பேர் அல்லாஹ் குழந்தையை கொடுத்து துஆ செய்யறோம் இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருத்த வழி தெரியும். ஆனால் அவனுக்கு இந்த ஆண்டுக்குள்ள குழந்தை பிறக்குமா பிறக்காதா தீர்மானிக்கக்கூடிய நாள் ஷாபான் பிறை 15. அப்படியானால் அன்றைய இரவுல கேட்கிற விசேஷம் தானே. ரப்பி எனக்கு அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பது சிறந்தது தானே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் பிறை 15 அன்று எந்திரிச்சு வெளியே போயிடுறான், வீட்டுக்கு விட்டு வெளியே போயிடுறான். தூக்கத்தில் ஆயிஷா நாயி அப்படி பக்கத்துல தடவி பார்க்கிறாங்க, பார்க்க நபியை காணோம். ஆஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தாங்க, காணாமே அப்படின்னு சொல்லியாம வெளியே வர்றாங்க. வெளியே வந்து கொஞ்சம் தள்ளி நடந்து வந்து பார்க்கறாங்க, ஜன்னத்துல் பக்கீல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்க ஸ்தலத்துல இருந்து கொண்டு துஆ செய்து கொண்டு இருக்கிறார், அழுது கொண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு திரும்புறாங்க, யா ஆயிஷா, அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று நினைத்து விட்டாயா அல்லது பயந்து விட்டாயா என்றெல்லாம் கேட்கிறார்கள். மனுஷன் தானே, வஸ்வாஸ். எங்க போனாங்களோ வீட்டுக்காரு, நபி எங்க போனாங்களோ தெரியல அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்றைய நாள் அல்லாஹு தஆலா யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவருடைய பாவத்தை மன்னிப்பார். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆயிஷா நாயகத்தால் அனுமதியை கேட்கிறாங்க. இன்றைக்கு ஷாபான் பிறை 15, ஆயிஷா இன்றைக்கு நான் தொழுது கொள்ளலாமா? அதனுடைய ஹதீஸ் பெரிய ஹதீஸ், அந்த நீண்ட ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே இருக்கிறாங்க, இரவு நேரத்தில் கண் முழிச்சு பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே காலை லேசா தொட்டு பார்க்கறாங்க ஆயிஷா அம்மா, கால் லேசா அசையுது. அப்ப இருக்கிறாங்க, ஹாதிராத்தா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், ஆயிஷா, இன்ற இரவு ஷாபான் பிறை 15, அல்லாஹ்விடத்திலே நான் அவனை அழுது புலம்பி தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை பண்ணி அனுமதி தருவாயா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. நாங்க சொல்லலாம், உங்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் தொழுகணுமா? இரவு முழுக்க இப்படி எல்லாம் கால் வீங்க தொழுகணுமா என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்பதாக கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஷாபான் பிறை 15 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார் என்ற ஹதீஸ் பல சஹாபாக்கள் அறிவித்ததால் பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் அது பலமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது நம்ம சொல்றது இல்ல தீர்ப்பு. முன்னால் எந்த சட்டத்துறை அறிஞர்கள் அதை அமைத்து கொடுத்தார்களோ அவர்கள் சொன்ன செய்தி இதுதான். இன்னொன்னு, அரபுலகத்துல இந்த அல்பானின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர்னா சுன்னத் ஜமாத்துக்கு எகெயின்ஸ்டான ஒரு வஹாபி. அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு எந்த ஹதீஸை கொடுத்தா டிக் பண்ணிட்டே இருப்பாரு, இது பலகீனம். எந்த ஹதீஸை கொடுத்தாலும். காரணம், அவர் ரொம்ப பியூரா, இப்ப சொல்றாங்க இல்லையா, நாங்க பியூர் முஸ்லிம்ங்க, நம்ம அப்படி ரொம்ப தெளிவான ஆளுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இது இன்னைக்கு வந்த ஆளுங்க இல்ல. இன்னைக்கு ஒரு சில பேர் இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அந்த காலம் தொட்டே இந்த வஹாபிகள் இருந்து கொண்டேதான் இருந்தார்கள். பியூர் முஸ்லிம், நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி. மக்காலுக்கு பூரா ஷிர்குவாதிகள், குஃபுர்வாதிகள், பிதாத்துவாதிகள். அப்போ இந்த அல்பானிங்கிறவரு அரபு உலகத்தில் மிகப்பெரிய மேதையாக மதிக்கப்பட்டவர். எந்த ஹதீஸ் கொடுத்தாலும் இது பலகீனம், லாயிஃபுன்னே சொல்லுவார். அவ்வளவு பெரிய வஹாபி. அவரே யாருங்க, அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த ஷாபான் பிறை 15 வருதா இல்லையா, பராத்துடைய இரவு, அந்த நாள்ல நம்ம அமல் செய்யலாம். காரணம் என்னன்னா, பலதரப்பட்ட சஹாபாக்கள் அறிவிச்சதுனால இதுல அமல் செய்வதில் குற்றம் இல்லை, நிறைய அமல் செய்யலாம் என்று யாருங்க, இந்த அல்பானிங்கிறவர் தான் ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. இந்த நான் தூய இஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த அல்பானி ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த அல்பானிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா லைலத்தும் மின் ஷாபான் இருக்கு, நிஸ்ஃபு மின் ஷாபான் இருக்கிறது அல்லவா, அதிலே அமல் செய்யலாம். காரணம், பல சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் அறிவித்ததால் பலகீனமான ஹதீஸ் பலம் பெறுகிறது என்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் என்றால், நம்மளா பராத்திரவு அன்னைக்கு தொழுகையை விட்டு போட்டு அவர் சொல்றார் இவர் சொல்றார் அன்னைக்கு தொழுதால நன்மை இல்லைன்னு ஒதுங்கினால் நாம் நன்மையை இழந்தவர்கள், மறந்துடக்கூடாது.
கிடைக்க வேண்டிய நன்மையை நாம புறக்கணிக்கிறோம். இந்த 5 நேரம் தொழுகை தெரிஞ்சு நான் கரெக்டா இருக்கிறேன், அது வேற கணக்கு. அது நீ 5 நேரம் தொழுகை ஆகணும். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இரவுகள் இருக்கிறது. அந்த இரவுகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வணங்கி இருக்கிறார்கள், பகலிலே நோன்பு இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்த பிறகும் அதை அவர் இவர் சொல்லுகிறார் என்று புறக்கணித்தால் உண்மையிலேயே துர்பாக்கியசாலிகள், நன்மையை இழந்தவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நோன்பு வைக்க முடியல, அது காரணம் வேற. அது ரமலான் நாங்க வச்சுக்கிறோம், எங்களுக்கு உடம்பு முடியல, அல்லது நாங்க கஷ்டமான வேலை பார்க்கிறோம், நஃபிலான நோன்பு தானே, அது வேற கணக்கு. நோன்பு வைக்க கூடாது, வைத்தால் தவறு, வைத்தால் நரகம் என்று ஒருவன் எண்ணினால் உண்மையிலேயே அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. பகலிலே நோன்பு வையுங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள். அன்று நின்று வணங்கக்கூடிய அந்த இரவிலே நின்று வணங்கக்கூடிய அத்துணை அமல்களையும் அல்லாஹ் தஆலா வெகுவாக நேசிக்கிறான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து கேட்பதாக சொல்கிறான், என்னிடத்திலே ரிஸ்க் தேடுபவர் உண்டா? என்னிடத்திலே பலாய் முசீபத்து நீங்க வேண்டும் என்று கேட்பவர் உண்டா? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் 3 யாசீன் உட்கார்ந்து ஓதி மாதிரி துவா செஞ்சாங்கன்னா அவங்க அப்படிலாம் செய்யல. அவங்க இந்த ஹதீஸை தான் சொன்னாங்க. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வெறுமனே துவா கேட்காம ஒரு யாசீனை ஓதி துவா செய்யும். இது யாருங்க பழக்கி கொடுத்தா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எந்த முஃமின் காலையில் யாசீன் சூரா ஓதுகிறாரோ அவருடைய காலை தேவைகள் நிறைவேற்றப்படும். எந்த முஸ்லிம் மாலையில் யாசீன் சூரா ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய அந்த வழிமுறையை தான் மக்ரிபுக்கு பிறகு பராத் இரவு 3 கோரிக்கைகள். ரப்பே, எங்களுக்கு வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய், ரிஸ்கை அதிகப்படுத்து, ஒரு யாசீன். இன்னொரு யாசீன், பலாய் முசீபத்து நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு. 3வது நீண்ட ஆயுளை கொடு, அந்த ஆயுளிலே உன் பொருத்தத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை கொடு. இன்று வெறுமனே துஆ செய்யாமல் யாசீனை ஓதி ஓதி துஆ செய்யணும், அவ்வளவுதான். இல்ல பராத் இரவுல நன்மையை தவிர வேற ஏதாவது செய்யறாங்களா நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிடுவோம். அது இதெல்லாம் விட்டுருக்கு. பள்ளிவாசல்ல அன்னைக்கு இரவுல வந்து மக்ரிபுக்கு பிறகு யாசீன் ஓதப்படுகிறது. அதன் பிறகு எத்தனையோ பள்ளிவாசல்ல மஹல்லா பள்ளிவாசல்கள் பயான் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்னும் சில பள்ளிவாசல் சஹ்ர் வரை இருந்து சஹ்ர் உணவோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். காரணம் என்ன? அன்றைக்கு ஏதாவது தவறு செஞ்சா நீ நரகத்துக்கு போவன்னு சொல்லலாம். தவறு செய்கிறார்கள், அல்லது ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடுறாங்க, அல்லது இன்னும் பிற வீணான காரியங்களை செய்யறாங்கன்னு சொன்னா தடுக்கலாம், அல்லது தவறு என்று சொல்லலாம். சொல்வது செய்வது அனைத்தும் அமல். ஒரு சில பேர் திக்ர் ஓதிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் பயான் முடிச்சு தனித்தனியா தொழக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டுல போய் தொழுகிறவர் இருப்பான். இப்படி அந்த நாளை நன்மை உள்ள நாளாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் இப்படி நரகவாசியாக ஆக முடியும். கேட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் காலங்கள் கடந்து 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 வருகிற பொழுது மக்களுடைய விழிப்புணர்வு, அனைவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிற பொழுது மக்களுக்கு அதை போதிக்கப்படுகிறது. 5 நேரமே சரியா தொழுகிறது இல்லை, 5 நேரமே நம்ம சரியா தொழுகிறது இல்லை, அதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இது மாதிரியான நேரங்களிலாவது அந்த இரவுகளை பயன்படுத்தினால் நமக்கு நன்மையா இல்லையா? அதனால் அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் என்று நல்ல நல்ல நாட்களினுடைய அமல்களை வீணெடுத்து விட்டால் உண்மையிலேயே நற்பாக்கியத்தை நாம் இழந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த யாசீன் சூரா ஓதப்பட்டு அதன் பிறகு பயான், அதன் பிறகு விக்கிர்கள், அதன் பிறகு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கைகள், ஒவ்வொருவரும் அப்படித்தானே. அதுதானுங்க கூட்டு துவா, வேற என்ன இருக்கு? முன்னாடி எல்லாம் கூட்டு துவாவே இல்ல. மக்காவை பாருங்க, அங்க எல்லாம் தொழுதோன்னு நினைச்சு போறாங்க. எங்க தமிழ்நாட்டுல மட்டும் உட்கார்ந்து அசர்த்து அல்லாஹ் சல்லி எல்லாம் ஊதுறாரு அப்படி. மக்காவை பின்பற்றது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றணும். மக்காவில் அந்த காலகட்டத்திலிருந்து அப்படியே அவங்க சுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மக்காவில் தான் 20 ரக்காயத் தொழுகிறாங்க. இவன் 20 ரக்காயத் தொழுவானா? இல்லைங்க, நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம். அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவோம், எது தேவையில்லையோ அதை அப்படியே கட் பண்ணிட்டு போயிடும். அப்போ இந்த துஆக்கள் என்பதும் ஒருவர் துஆ செய்ய இன்னொருவர் ஆமீன் சொல்லுவது என்ற பழக்கம் இஸ்லாத்திலே உண்டு, குர்ஆன் ஷரீஃபிலே உண்டு. என் தொழுகையில கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி வலல்லாஹின் சொல்லும்போது எல்லா பேரும் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக, அது துஆ உண்டு. மார்க்கத்தில் இருப்பதை புதிதாக செய்கிறார்கள். மார்க்கத்தில் இருக்குது,
மார்க்கத்துல இருப்பதை இவர்கள் புதிதா செய்கிறார்கள். மார்க்கத்துல இல்லாததை புதிதா செய்யல. மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக இருந்தா பிதாத்து. இந்த விளக்கம் தெரியாம தான் பூரா போய் ஏமாத்திடுறோம். மார்க்கத்தில் இருப்பதை அதை செய்வது புதிது அல்ல, அது பிதாத்தாக ஆகாது. ஒருவர் துஆ செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு பராத்துடைய இரவில் நிகழ்வதால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நேரத்திலே தொழுகாமல் நாம் விட்டுவிடக் கூடாது. இவ்வளவு கலைப்பு இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பராத்துடைய இரவை நாம் நின்று வணங்குவோம், ஹயாத்தாக ஆக்குவோம். நமது மஹல்லாக்களில் நடைபெறக்கூடிய பயான்களில் கலந்து கொள்வோம். வெறுமனே இதிலெல்லாம் கலந்து கொள்ளாம நம்ம என்ன தூங்குறோம் யோசிச்சு பாருங்க. எனது ஒரு செல்போன் தான் பண்றோம். அன்னைக்கு அந்த புனிதமான இரவுலையும் செல்போன் நோட்டே படுத்தா அல்ல நன்மையா கொடுப்பான் இல்லையா? அப்போ நல்ல நாட்களை, நல்ல இரவுகளை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இரவுகளை ஹயாத்தாக ஆக்குவோம். அன்றைய பகலிலே நோன்பு நோட்போம். நம்ம நோன்பு வைக்க முடியலையா, வீட்டிலே இருப்பவர்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி நாம் ஏவுவோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.